அவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்படி இருக்கும்போது எப்படி ஸ்வேதா கர்ப்பமாவாங்க? புரியாம உங்களை தப்புக்கு துணை போக வைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. நீங்க ஒரு டாக்டர், கடவுளுக்கு சமமானவங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துல நீங்க தயவு செஞ்சு உண்மையை சொல்லணும். இங்க பாருமா, நான் ஒரு டாக்டர். ஸ்வேதாவை செக் பண்ணி கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க வந்து பிரச்சனை பண்ணா என்ன அர்த்தம்? இல்லங்க டாக்டர், பிரச்சனை எல்லாம் பண்ண வரல. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். இங்க பாருமா, நான் சொன்னதுதான் உண்மை, அதுல மாற்றமே இல்ல. ஸ்வேதாவே சொல்லிட்டாங்களே, கல்யாணம் ஆகலைங்கிறது உண்மைதான். ஆனா என் கர்ப்பத்துக்கு காரணம் எங்க மாமான்னு சொன்னாங்களே. பேரு கூட ஏதோ முத்தரசன். இதுக்கு மேல என்னமா வேணும்? இங்க பாருங்க, நீங்க ஸ்வேதாக்கு எதிராக ஏதோ பண்றீங்க. அதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. திரும்பவும் சொல்றேன், ஸ்வேதா கர்ப்பம் தான். இங்க பாருங்க டாக்டர், நீங்க வந்து பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க, எல்லாரும் மதிக்கிற இடத்துல இருக்கிறீங்க. உங்ககிட்ட கோவப்பட்டோ இல்ல வேற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு தான் இவ்ளோ பொறுமையா நாங்க கேட்டுட்டு இருக்கோம். முத்து மாமா வேற யாரோ இல்ல, அவர் என் புருஷன், என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன். அவரை இந்த பிரச்சனையில இருந்து நான் காப்பாத்தியே தீரணும். தயவு செஞ்சு சொல்லுங்க டாக்டர். ஸ்வேதா என் புருஷன் மேல ஒரு அசிங்கத்தை சுமத்தி இருக்கா, அதுல இருந்து அவரை வெளியில கொண்டு வரணும். உங்களால என் குடும்பம் கெட்டுடும். தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க டாக்டர். என்னம்மா அது இதுன்னு பேசி எனக்கு நெருக்கடி கொடுத்தா நான் வந்து பொய் சொல்லிடுவேன்னு பாக்குறியா? நான் ஏற்கனவே சொன்னதுதான் உண்மை. என்னால எந்த பொய்யும் சொல்ல முடியாது. டாக்டர் இங்க பாருங்க டாக்டர், இது வரைக்கும் நான் உண்மையை சொல்லுங்கன்னு கெஞ்சுதான் கேக்குறேன். அதுக்கப்புறமும் நீங்க சொல்லலனா? ஓஹோ, என்ன பண்ணுவீங்க? மிரட்டுவீங்களா? நீங்க கெஞ்சி கேட்டாலும் சரி, மிரட்டினாலும் சரி, ஏன் பதில் ஒண்ணுதான். ஸ்வேதா கர்ப்பங்கிறது உண்மை உண்மை உண்மை. வெண்ணிலா தல்ல, இப்படி எல்லாம் கேட்டா இவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க. இங்க பாருங்க டாக்டர், ஸ்வேதா கர்ப்பமா இருக்கான்னு சொல்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்குனீங்க? இத பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வந்து மொத்தமா மிரட்டினா நீங்க பண்றது கரெக்ட்னு ஆயிடுமா? இப்பவே நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். பண்ணுங்க 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 டாக்டர், பண்ணுங்க பண்ணுங்க. நீங்க ஸ்வேதா கிட்ட எவ்வளவு பணம் வாங்கிட்டு ஸ்வேதா கர்ப்பமா இருக்கான்னு சொன்னீங்கன்னு தெரியும். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பணம் வாங்குனீங்கல்ல, அத நாங்க வீடியோவா எடுத்துட்டோம். ஐயோ, மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ண போறோம்? இங்க பாருமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் எதுவும் வாங்கல. சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. நாங்க பொய் சொல்றோமா? அப்ப இது என்னது? இது எப்படி வந்துச்சு? இங்க பாருங்க, இதெல்லாம் சரியில்லை. நீங்க யாரு? நீங்க எல்லாம் யாருன்னு சொல்லுங்க முதல்ல. நாங்கெல்லாம் ஸ்வேதாக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அதனாலதான் அவளை பத்தின விஷயத்த சொல்றோம். இங்க பாருமா, ஸ்வேதா எதுக்கு எனக்கு பணம் தரணும்? இது ஏன் பணம்? ஆமாமா, கொடுத்தது அவ, வாங்கினது நீங்க. இப்ப இது உங்க பணம் தானே, நான் ஒத்துக்கிறேன். ஸ்வேதா கிட்ட பணம் வாங்கிட்டு பொய்யா நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி மூச்சு விடாம பேசிட்டே இருக்கீங்களே டாக்டர். ஸ்வேதா தான் நடிக்கிறான்னு பார்த்தா நீங்க அவளை விட பெரிய நடிகையா இருக்கீங்களே. ஹலோ ஹலோ, இங்க பாருங்க, நான் எதுக்கு நடிக்கணும்? நான் எதுக்கு பணம் வாங்கணும்? ஸ்வேதா கர்ப்பமா இல்லாதப்போ கர்ப்பம்னு பொய் சொல்லிருக்கீங்க, அதுக்காக தானே உங்களுக்கு பணம் கொடுத்திருக்கா? அத சொல்லுங்க டாக்டர். இங்க பாருமா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. யாரும் எனக்கு பணமும் தரல, எதுவும் தரல. சும்மா என்ன மிரட்டுறீங்களா? நான் ஒரு டாக்டர், ஒரு நாளைக்கு எவ்வளவு பேஷண்ட பாக்குறேன் தெரியுமா? என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கும் தெரியுமா? பணம் என்கிட்ட இருந்தாலே அது தப்பான வழியில வந்ததா அர்த்தமா? நான் யாருக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல.
என்ன பண்றீங்க? விடுங்க என்ன. விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க என்ன. ஏன் இப்படி பண்றீங்க? விடுங்க ப்ளீஸ். விடுங்க, கைய விடுங்க. விடுங்கன்னு சொல்றேன்ல. ஒழுங்கா கேட்டாலாம் உண்மை வராதுன்னு புரிஞ்சிருச்சு. ஏதோ பொம்பளைங்க தானே சும்மா பேசிட்டு அப்படியே போயிடுவாங்கன்னு நினைச்சியா? ஒரு தடவை சுமாரா நீ எத்தனை பேருக்கு ஆபரேஷன் பண்ணிருப்ப? நான் இப்போ உனக்கு ஆபரேஷன் பண்ணட்டுமா? உண்மையை சொல்லல, இப்போ உனக்கு உடனே ஆபரேஷன் தான். உண்மை சொல்லு. ஒருக்கமா உண்மை சொல்லு. சொல்லு சொல்லுன்றல, இல்லனா ஓர்த்திடுவேன். ஸ்வேதா கர்ப்பமா இருக்கான்னு சொன்னது போய் தானே? சொல்லு சொல்லு, இல்லனா ஓர்த்திடுவேன். சொல்றேன் உண்மையை சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸுங்க டாக்டர். இத எங்க முன்னாடி சொல்றத விட என் முத்து மாமா முன்னாடி வந்து சொல்லுங்களேன். தப்பு நடந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு அவர் தான் உடம்பையே சாட்டையால அடிச்சுக்கிட்டு தன்னை தானே வருத்திக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு வந்துருங்க டாக்டர். உங்களோட சிரமத்தை பார்க்காம எங்க கூட வந்து முத்து மாமா கிட்டயும் மத்தவங்க முன்னாடியும் எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்லுங்க. அப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். சரி வரேன். முதல்ல கத்தி எடுக்க சொல்லுங்க, அப்பதானே நகர முடியும். எடு சிம்ரன். ஹேய் எந்திரி. போ. நாங்க அந்த டாக்டரை மடக்கி மிரட்டினதுல உண்மையை வீட்டுக்கு வந்து சொல்றேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப முத்தரசு மாமா முன்னாடி உண்மையை சொல்ல வைக்கிறதுக்காக டாக்டரை நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரோம். நீ உடனே ஜனனி கௌதமோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு. இன்னைக்கு நமக்கு நல்ல நாள் கார்த்தி. ஸ்வேதா சொன்ன பொய்ய வெளிச்சம் போட்டு காட்டி அவளை இன்னைக்கு கம்பி என்ன வைக்கிறோம். சூப்பர், நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. நான் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டரை கையோட கூட்டிட்டு வரேன். ஓகே ஓகே பை. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. 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 ஐயப்பா, எங்க அப்பா மேல இந்த வீட்ல இருக்க சில பேர் அபாண்டமா பழிய சுமத்திட்டாங்க. அதனால எங்க அப்பா மனசொடைஞ்சு போயிருக்காரு. அவர் மேல பொய்யா பழி போட்ட அந்த ஸ்வேதா ஆண்டியை நீதான் தண்டிக்கணும். ஆமா ஐயப்பா, அனாதையா இருந்த எனக்கு அம்மா அப்பாலாம் கிடைச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னை ஏத்துக்கிட்ட என் அப்பா தான். இன்னைக்கு அப்பாவுக்கு என்னாலதான் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. வெண்ணிலாமாவும் ரொம்ப வருத்தமா இருக்காங்க. அதனால ஸ்வேதா ஆண்டி மனசு மாறி கிருஷ்ணா அங்கிள் கூட கல்யாணம் பண்ணிக்கணும். நாங்க 2 பேர் கன்னிசாமியா உன்னை தேடி வரோம். எங்களோட வேண்டுதலை நீதான் நிறைவேற்றணும். சரண
பாத்தியா ஸ்வேதா, என்ன நடந்ததுன்னு பாத்தியா? நம்ம கண்ணுக்கு எதிர ரெண்டும் மாலைய போட்டுக்கிட்டு ஐயப்பன் கிட்ட உருகி உருகி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. பாக்குற எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கன்னிச்சாமி வேண்டுதல் கட்டாயம் பலிக்கும் வாங்க. அதுவும் அதுங்க குழந்தைங்கள வேற இருக்கு. என்ன பண்றது? சொல்லுங்க அத்தை. இவங்களை இப்படியே விட்டா முத்தரசனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது நடக்கவே நடக்காது. மா, ஆ? இப்போ என்ன பண்றது? ருத்ராவும் உத்ராவும் எக்காரணத்தை கொண்டும் இருமுடி கட்டிடவே கூடாது, மலையேறவும் கூடாது. உடனடியா அவங்க மாலையை கழட்டி வீசணும். அதுக்கு வேணுங்கிற ஏற்பாட்டை பண்ண. மா, நான் என்ன சொல்றேன்னா, என்ன, ஏதாவது துக்கம் நடந்தாதான் மாலையை கழட்டுவாங்க அதானே சொல்ல வர? நானும் அதைத்தான் சொல்றேன். ஸ்வேதா, பூங்கோத, இந்த விஷயத்துல மருதுக்கு உங்க 2 பேரோட உதவியும் தேவைப்படும். நான் சொன்னது நடக்கணும், புரியுதா? சரிம்மா. சரி அத்தை. முத்துமாமா, முத்துமாமா, எங்க இருக்க முத்துமாமா? இங்கதான் இருக்க. முத்துமாமா, இந்த டாக்டர் தானே சொன்னாங்க ஸ்வேதாக்கா கர்ப்பமா இருக்காங்கன்னு. நாங்க இவங்க கிட்ட போய் பார்த்து பேசினதும் ஸ்வேதா கர்ப்பமா இல்லங்கிற உண்மைய சொல்ல ஒத்துக்கிட்டாங்க. இத வீட்ல வச்சு எல்லார்கிட்டயும் சொல்றேன்னு இருக்காங்க. வா மாமா, இவங்க உன் முன்னாடி எல்லாம் உண்மையா சொல்வாங்க. என்ன முழிக்கிறீங்க? ஏய், இவ டாக்டர் உண்மையா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இருக்கடி உனக்கு. டாக்டர், உண்மைய சொல்லுங்க. டாக்டர், நீங்க எந்த உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தைரியமா சொல்லுங்க டாக்டர். இதை பாருங்க டாக்டர், அவ பொய் சொல்றாள், அவ கர்ப்பமா இல்ல, அந்த விஷயத்த சொல்லுங்க டாக்டர். டாக்டர், உண்மைய சொல்லுங்க. இதை பாருங்க டாக்டர், கண்டிப்பா உங்களை மிரட்டி இருப்பாங்க, உங்களை பயமுறுத்திருப்பாங்க. அதுக்கான எல்லா வேலையும் செய்யற ஆளுங்க தான் அவங்க. ஆனா அவங்களால உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நான் இருக்கேன், நீங்க பயப்படாம என்கிட்ட உண்மையை சொல்லுங்க.
சொல்லுங்க டாக்டர், உண்மை என்னன்னு சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ல சொல்றேன்னு தானே சொன்னீங்க, இங்க சொல்லுங்க. இதை பாருங்க டாக்டர், நான் எந்த தப்பு பண்ணல. ஆனா அப்படி இருக்கும்போது என் மேல அபாண்டமாவ பலி போட்டிருக்கா. என் நிழலுக்குள்ள உன் மேல பட்டது கிடையாது. ஆனா அவ கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம். அவ போய் சொல்லிட்டு இருக்கா. நீங்க உண்மையை சொல்லுங்க டாக்டர். என் பொண்டாட்டி வெளியில தவிர வேற யாருமே நினைச்சு கூட பார்த்ததில்ல டாக்டர். ஆனா என்னை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கா. எங்க 2 பேரோட வாழ்க்கை உங்க கையில தான் டாக்டர் இருக்கு. நீங்க மட்டும் உண்மையை சொன்னீங்கன்னா எங்க குடும்பமே உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடும் டாக்டர். உங்களுக்கு எஞ்சி கேட்கிறேன் டாக்டர், தயவு செய்து உண்மையை சொல்லுங்க டாக்டர். என்ன முத்து மாமா நீ? டாக்டர், அங்க உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஏன் இப்படி தயங்கி நிக்கிறீங்க? டாக்டர், ஸ்வேதா உங்களுக்கு பணம் கொடுத்தது நிஜம் தானே? 5 லட்ச ரூபா உங்க கையில கொடுத்து இப்படி ஒரு பொய்யை சொல்ல சொன்னாங்கன்ற உண்மையை சொல்லுங்க. கழுத்துல கத்தி வச்சது ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்பவும் அந்த கத்தி என்கிட்ட தான் இருக்கு. ரொம்ப பொறுமையை சோதிச்சா சொருகிடுவேன். தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க டாக்டர். நான் சொல்ல வைக்கிறேன். நாம ஐயப்ப சாமி கும்பிட்டது ஒண்ணு வீண் போகல. ஐயப்ப சாமி நல்லவங்களுக்கு உதவி பண்ணுவாரு, கெட்டவங்கள தண்டிப்பாரு. அதனாலதான் இங்க போலீஸ் வந்திருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு ஸ்வேதா ஆண்டி சொன்ன பொய்யெல்லாம் தெரிஞ்சு போலீஸ் புடிச்சிட்டு போகும் பாரு. கன்னிசாமிங்க வேண்டுதல் பழிக்கும்னு சொன்னது நிஜம்தான். சொல்லுங்க டாக்டர், என்ன சொல்லணும்னு வந்தீங்களோ அதை பயப்படாம சொல்லுங்க, நான் இருக்கேன். நல்ல வேலை இன்ஸ்பெக்டர் சார், நீங்க வந்தீங்க. நான் உண்மையை சொல்றேன்னு சொல்லி இங்க வந்தேன். ஆனா தயக்கத்துல அத சொல்ல முடியாம பயந்து நின்னுட்டு இருக்கேன். நீங்க வந்தது நல்லதா போச்சு. உங்க முன்னால இனி என்னால தைரியமா பேச முடியும். நீங்க ஒரு டாக்டர், உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வர்றப்போ நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். என்ன நடந்துச்சோ அந்த உண்மையை மறைக்காம சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன் இன்ஸ்பெக்டர். உண்மையை சொல்றதுக்கு நான் ஏன் பயப்படணும்? ஸ்வேதா கர்ப்பம்னு அன்னைக்கு நான் சொன்னேன். அது 100% உண்மை. அதுல பொய்யே இல்ல. என்ன டாக்டர் சொல்றீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, என்ன பேச விடுங்க. ஆனா இன்ஸ்பெக்டர், இவங்க 3 பேர் வந்து என்கிட்ட கத்திய காட்டி மிரட்டி ஸ்வேதா கர்ப்பம் இல்லைன்னு என்ன பொய் சொல்ல சொன்னாங்க.